அவருடைய நிலைக்கு வருந்தி சிவபெருமானிடம் சென்று தெரிவித்தார்கள். அப்போது தேவி நான்முகனிடம் ஒரு விதையை உண்டாக்கி தந்து பிருந்தையின் சாம்பலிலே நட்டு நீர் ஊற்றுமாறு சொன்னாள். நான்முகன் அதை பெற்று விஷ்ணுவின் இருப்பிடம் வந்து விதையை சாம்பலிலே நட்டு அமிர்தத்தை ஊற்றினார். உடனே அந்த இடத்தில் துளசி செடி வளர்ந்து ஒரு பெண் வடிவத்தை அடைந்தது. துளசியை கண்டதும் விஷ்ணுவின் துக்கம் மறைந்தது. பிருந்தையின் பிரிவுக்காக வருந்துவதை விட்டு துளசியிடம் பிரியம் கொண்டார். பிரம்மனும் தேவர்களும் அவளை விஷ்ணுவுக்கு மனம் செய்து வைத்தனர். ஜலந்தரனை கொன்ற சக்கராயுதத்தை விஷ்ணு சிவபெருமானிடமிருந்து பெற விருப்பம் கொண்டார். அதற்காக அவருடைய திருவடிகளில் நாள்தோறும் 1000 தாமரை மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டு வந்தார். ஒரு நாள் பூஜையின் போது தாமரை மலர்களிலே ஒன்று குறைந்தது. குறைந்த மலரை ஈடு செய்ய விஷ்ணு தம்முடைய ஒரு கண்ணை பெயர்த்து மலராக